ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஏகாதேசி விரதம் உருவான கதை. பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் மொத்தம் 15 திதிகள் உள்ளன. ஆனால் இவற்றில் ஒரு சில திதிகள் மட்டுமே அதிக சிறப்பு மிக்கதாகவும் அந்த நாட்களில் விரதம் இருந்தால் சகல நன்மைகளும் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த திதிகள் அனைத்திலும் சிறப்பான இடம் ஏகாதசி திதி உண்டு. இந்த திதிக்கு மட்டும் அப்படி என்ன சிறப்பு, யார் அந்த ஏகாதசி என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம். யார் இந்த ஏகாதசி? தேவர்களையும் முனிவர்களையும் முரன் என்ற அசுரன் துன்புறுத்தி வந்தான். அவர்கள் தங்களை காப்பாற்றும்படி மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டனர். முரனுடன் விஷ்ணு போரிட்டு வெற்றி பெற்றார். பிறர் சென்று ஓய்வெடுத்து கொண்டிருந்தார். அப்போது முரன் பெருமாளை கொல்ல வாளை ஓங்கிய போது விஷ்ணு தன் உடலில் உள்ள சக்தியை ஒரு பெண் வடிவத்தில் தோற்றுவித்தாள். அவள் முரனுடன் போரிட்டு வென்றாள். அசுரனை வென்ற பெண்ணுக்கு ஏகாதசி என்று பெயர் சூட்டினர் பெருமாள். அசுரனை வென்ற நாள் ஏகாதசி என அழைக்கப்படும் என்றும் அன்று தன்னை வழிபடுபவருக்கு வைகுண்ட பதவி அளிப்பதாகவும் வரவழைத்தார். அந்த தினமே வைகுண்ட ஏகாதசி என்று சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஏகாதசி திதி விஷ்ணுவின் அம்சமாக கருதப்படுவதால் ஏகாதசி தினத்தில் விரதம் இருந்தால் திருமாலின் அருளை முழுவதுமாக பெற முடியும். இந்த சேனல் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.